அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாஸ்கோவை குறிவைத்த 620 ட்ரோன்கள் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய தாக்குதல். கோர்முஸ் நீரிணையில் முடங்கும் கப்பல் போக்குவரத்து, வெளியாகியுள்ள அறிக்கை. அமெரிக்கா தென்கொரியா ராணுவ பயிற்சி குறைப்பு, பின்னணியில் வடகொரியாவா ஈரானா? படைகளை திரும்ப பெற முடியாத நெதன்யாகுவின் முடிவால் தொடரும் முட்டுக்கட்டை. ஈரானுடன் பேச்சுவார்த்தை, ட்ரம்பை வலியுறுத்தும் எர்டோகன். பிரான்சில் 2 படகுகள் மோதி விபத்து. அமெரிக்காவுடன் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. கிரீஸ் ஹெலிகாப்டர் விபத்து, தேனிலவு சென்ற பிரதானிய தம்பதியினருக்கு நேர்ந்த துயரம். உக்ரைனில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதானிய ட்ரோன்கள் மிரட்டல் விடுத்த ரஷ்யா. செங்கடலை சுற்றி ஏவுகணைகள், கவுதிக்கு சீக்ரெட் தகவல். அமெரிக்காவிற்கு எதிராக சுட்டுப்போட்ட ஈரான். இனி விரிவான செய்திகள். ரஷ்ய தலைநகரை குறிவைத்து உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. திங்கட்கிழமை மாலை முதல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி வரையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து சுமார் 620 உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ரஷ்ய தலைவர் மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட முன்னோடியில்லாத மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இதுவாகும். மாஸ்கோ நகர மேயர் செர்கே சோபியானின் தகவல்களின்படி கிட்டத்தட்ட 180 ட்ரோன்களை ரஷ்ய வான்படை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி அடித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் மாஸ்கோவை நோக்கி அடுத்தடுத்த ட்ரோன்கள் படையெடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் தலைநகர் மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இது என்று ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமும் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த வாரத்தில் கோர்முஸ் நீரிணை வழியிலான கப்பல் போக்குவரத்து 19.5% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேப்லர் என்ற தரவு பகுப்பாய்வு நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் தொடங்கிய வாரத்தில் மொத்தம் 95 கப்பல்கள் மட்டுமே இந்த கடல்வழியை கடந்துள்ளதாகவும், ஆகஸ்ட் 16 அன்று இந்த எண்ணிக்கை வெறும் 3ஆக சரிந்தது என்றும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கப்பல்கள் இந்த நீரிணையின் ஈரானிய பகுதி அல்லது வரைபடத்தில் இல்லாத மாற்று வழிகளை பயன்படுத்தியதாகவும், அதேவேளை ஹோர்முஸ் அல்லது டிஎஸ்எஸ் அல்லது ஓமன் வழிகள் வழியாக இந்த கப்பல்களின் பயணமும் பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இப்பிராந்தியத்தின் மற்றொரு முக்கிய கடல் வழியான போப் அல் மண்டேப் நீரிணையை பயன்படுத்துகின்ற கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் நிலையற்ற பாதுகாப்பு சூழல் நிலவிய போதும் அதை கடந்து சென்ற கப்பல்களின் எண்ணிக்கை 6.7% அதிகரித்து 254ஆக உயர்ந்துள்ளது. இதேவேளையில் கண்காணிப்பு கருவிகளை அணித்துவிட்டு ரகசியமாக பயணித்த கப்பல்களின் எண்ணிக்கை 40 16ஆக குறைந்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து ஆண்டுதோறும் உல்சிப்ரீடம் ஜீல்ட் என்ற மிகப்பெரிய கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்தி வருகின்றன. இதன்படி இந்த ஆண்டுக்கான ராணுவ பயிற்சி இன்று முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இதில் சுமார் 18,000 தென்கொரிய வீரர்கள் பங்கேற்கின்றனர். வடகொரியாவின் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் 2 நாடுகளின் ராணுவ ஒத்துழைப்பை பலப்படுத்தவும் இந்த ராணுவ கூட்டு பயிற்சி முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இவ்வாறான சூழலில்தான் தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியை கணிசமான அளவில் குறைக்க உத்தரவிட்டிருப்பதாக ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வடகொரிய அதிபர் கிம் ஜாங்-உடன் நான் கொண்டுள்ள மிகச்சிறந்த குருவின் அடிப்படையில் பார்க்கையில் தென்கொரியாவுடன் ராணுவ பயிற்சியை நடத்துவதில் தனக்கு நீண்ட காலமே உடன்பாடு இல்லை. மேலும் இந்த பயிற்சி அதிக செலவு பிடிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பெரும்பாலான செலவை அமெரிக்காவை ஏற்று வருகிறது. எனவே பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸேத்திடம் கணிசமான அளவில் ராணுவ பயிற்சியை குறைக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் ஈரானை அணு ஆயுத முயற்சியில் தங்களுடைய இணைய விருப்பமாக என்று தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங்கிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருந்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக ராணுவ குறைப்பு நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் கிம் ஜாங் உன் உடனான தனது நல்லுறவை ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிலையில் வடகொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான முயற்சியாக இந்த நடவடிக்கை இருக்க முடியும் என்று கேள்வியும் எழுந்துள்ளது. எனினும் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்கள் பங்கேற்றதன் மூலம் ட்ரோன்கள், GPS இடையூறு மற்றும் சைபர் தாக்குதல்கள் உள்ளிட்ட நவீன போர் தந்திரங்களில் அவர்களுக்கு அனுபவம் அதிகரித்துள்ளதாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் எச்சரித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த முடிவுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ வட்டாரங்களில் கவலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் அமைப்பு முழுமையாக ஆயுதங்களை களையும் வரை காசாவிலிருந்து தனது படைகளில் எதையும் திரும்பப் பெறப் போவதில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ஜாரெட் குஸ்னரிடம் நேதன்யாகு இக்கருத்தை தெரிவித்துள்ளதாக மூத்த ஆஸ்திரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சீரமைப்பு பணிகளை தொடங்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் நேதன்யாகு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். சிதைந்து போயுள்ள காசா முனையை இராணுவமயமற்றதாக மாற்றுவதற்கான முதல் கட்டமாக ஹமாஸின் ஆயுதங்களை களைக்கும் நடவடிக்கையை அமெரிக்க ஜெனரல் ஒருவர் மேற்பார்வையிடுவார் என்பதற்கு இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பில் சமாதான வாரியத்தின் இயக்குநர் நிக்கோலே மிலாடினோவ் மற்றும் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுமாறு ட்ரம்பை எர்டோகன் வலியுறுத்தியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்க ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுமாறு துருக்கி ஜனாதிபதி தாயிப் எர்டோகன் டொனால்ட் ட்ரம்பை தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தியுள்ளார். அமைதி முயற்சிகளுக்கு துருக்கியின் ஆதரவை வழங்குவதாகவும் எர்டோகன் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருந்தது. நேட்டோ அமைப்பின் இரண்டாவது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டதும் ஈரானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதுமான துருக்கி போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. அமெரிக்கா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான், கட்டார் போன்ற மத்தியஸ்தர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருகின்ற துருக்கி சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒரு மத்தியஸ்தராகவும் செயற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றங்கள் குறித்து ராஜதந்திர வழிமுறைகளை முழுமையாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று நம்புவதாக அமைதி முயற்சிகளுக்கு துருக்கி தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எர்டோகன் தெரிவித்துள்ளார். போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகள் முடங்கிக் நிலையில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஈரான் தனது ராணுவ நிலைப்பாட்டை முழுமையான தாக்குதல் சார்ந்ததாக மாற்றிக்கொள்ளும் என்று அந்நாட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் திங்களன்று செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கை எழுந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளும் தேக்கமடைந்துள்ள நிலையில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை துருக்கி விமர்சித்துள்ளது. இதேவேளை வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை கண்டிப்பதோடு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீரிணையை மீண்டும் திறக்குமாறு அது வலியுறுத்தியுள்ளது. பிரான்சில் 2 படகுகள் மோதி விபத்துக்குள்ளானதில் தண்ணீரில் விழுந்த ஒருவரை காணவில்லை. ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்சுக்கு தெற்கே அமைந்துள்ள கேன்ஸ் வளைகுடாவில் ஒரு ஆடம்பர படகம் ரப்பர் படகொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. புரிதல் ரப்பர் படகில் 10 பேர் பயணித்த நிலையில் அவர்கள் தண்ணீரில் தூக்கி எறியப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் 15 வயதினை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டுள்ளனர். அவர்களின் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் 24 வயது இளைஞர் ஒருவரை காணவில்லை. மற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞரை தேடுகின்ற பணிகள் மீண்டும் தொடர்கின்றன. அமெரிக்காவுடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை காரணமாக ஈரான் தனது கொள்கையை தற்காப்பு நிலையிலிருந்து முழுமையான தாக்குதல்கள் நிலைக்கு மாற்ற முடிவு செய்துள்ளது என்று ஒரு மூத்த ஈரானிய அதிகாரி பிரபல செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முன்னேற்றம் முடங்கியுள்ளது. மேலும் பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் தொடங்கிய இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த அறிகுறியும் போரிடும் தரப்புகளுக்கு இல்லை. ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பரந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்க ஈரானிய அமைப்புகள் தயாராக இருக்க வேண்டும்.
ஏனெனில் கடினமான முடிவுகள் மீது ஈரான் முடிவெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருக்கும் என்று அந்த ஈரானிய அதிகாரி கூறியுள்ளார். மேலும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடைக்க தெஹ்ரான் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான ராணுவ தாக்குதலை நடத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நோக்கில் ஜூன் மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நாள் திங்கட்கிழமையாகும். ஜூன் 17 அன்று கையெழுத்திடப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் போன்ற பரந்த பிரச்சினைகளை உள்ளடக்கிய ஒரு உடன்பாட்டை வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் எட்டுவதற்கு பரஸ்பர ஒப்புதலுடன் நீட்டிக்கப்படக்கூடிய 60 நாள் காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு நீர்வழியை நிர்வகிக்கின்ற உரிமையை தங்களுக்கு அளிப்பதாக தெஹ்ரான் கூறியது. ஆனால் வாஷிங்டன் அந்த விளக்கத்தை நிராகரித்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத பாதையில் நேர்வழியாக செல்ல முயன்றதாக கூறப்பட்ட கப்பல்கள் மீது தெஹ்ரான் துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கியதால் மோதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளன. கிரீஸில் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் தேனிலவு சென்ற பிரதானிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரீஸின் புகழ்பெற்ற ஜிப்னோ சுற்றுலா தீவில் நிகழ்ந்த கோரமான ஹெலிகாப்டர் விபத்தில் தேனிலவிற்காக சென்ற பிரதானிய தம்பதி உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தில் புதிதாக திருமணமான பிரதானிய தம்பதிகளான அலெக்சாண்டர் குரோமி மற்றும் மேரி எபர்ட் ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக வான்வெளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்த 3வது நபர் முன்னாள் ராணுவ வீரரும் 3 குழந்தைகளின் தந்தையுமான ஜோர்ஜோஸ் ராய்ஸ்கோஸ் என்ற விமானி ஆவார். குறித்த நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் சிக்னோஸ் பகுதியில் தரையிறங்குவதற்கு சற்று முன்னதாக உள்ளொன்றிருப்படி மாலை 6 மணிக்கு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தை தொடர்ந்து அவசர கால மீட்புக் குழுவினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி இடுபாடுகளில் சிக்கியிருந்த 3 பேரின் உடல்களை பத்திரமாக மீட்டெடுத்துள்ளனர். பிரித்தானியாவின் ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்தியதை தொடர்ந்து பின் விளைவுகள் ஏற்படும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான தாக்குதல்களில் உக்ரைன் முதன்முறையாக பிரித்தானிய தயாரிப்பு ட்ரோன்களை பயன்படுத்தியதை தொடர்ந்து ரஷ்யா பதிலடி கொடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் நடக்கும் போரில் பிரித்தானியா மேலும் தலையிட்டால் அது மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அமைதிக்காக பாடுபடுவதாக பாசாங்குத்தனமாக கூறிக்கொண்டே உக்ரைன் நெருக்கடியை வேண்டுமென்றே தீவிரப்படுத்துவதாக பிரித்தானியா மீது ரஷ்ய தூதரகம் குற்றச்சாட்டு வைத்துள்ளது. பிரித்தானியா ரஷ்யாவை அடக்கிய அளவும் பிறரின் கைகளை பயன்படுத்தி அதற்கு உச்சபட்ச சேதத்தை ஏற்படுத்தவும் முயலும் உக்ரைனிய நவநாஜிகளின் இரத்த களரி குற்றங்களுக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் உடந்தையாகவும் துணை போகின்ற ஒரு கருவியாகவும் செயல்படுகின்றது என்று அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் செயல்களுக்கு தவிர்க்க முடியாத பின் விளைவுகள் ஏற்படும். அதற்கு அந்த நாடு பதிலளிக்க வேண்டியிருக்கும். இந்த மோதலில் பிரித்தானியாவின் ஈடுபாடு எந்த அளவிற்கு ஆழமாகின்றதோ உக்ரைனின் பயங்கரவாதத்திற்கு அதன் ஆதரவு எந்த அளவிற்கு அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு அதற்கான விலையும் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. 2 இங்கிலாந்து நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ரஷ்யா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்க பயன்படுத்தியதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த தலையீடு வந்துள்ளது. வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் ரஷ்யாவின் இன்றியமையாத வழக்கத்திற்கு எதிரான ஜெலன்ஸ்கியின் நடவடிக்கையானது 35 பில்லியன் பவுண்டுகளுக்கும் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியதுடன் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறைக்கும் வழிவகுத்துள்ளது. மாஸ்கோவிற்கு அருகில் உள்ள வேல்கோகிராட் மற்றும் யாரோஸ்லாவ்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியா, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ரஷ்யா மீதான தாக்குதல்களுக்கு தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த அவ்வப்போது அனுமதி அளித்துள்ள நிலையிலும் ஆயுத இருப்பு குறைந்து வருவது மற்றும் இது மோதலை தீவிரப்படுத்தும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுள்ள அச்சம் ஆகியவற்றின் காரணமாக இத்தகைய அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இத்தாக்குதலில் முதல் நாளிலேயே ஈரானின் அதி உயர் தலைவராக இருந்த அயதுல்லா அலி ஹமேனி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட முக்கிய அரசியல் ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த இழப்பிலிருந்து மீண்ட ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருந்த வளைகுடா நாடுகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. அத்தோடு முக்கிய கச்சா எண்ணெய் வர்த்தக தளமான ஹோர்முஸ் நீரிணையும் ஈரான் முடக்கியது. இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட
புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் ஆனபோதும் இடையிடையே நடைபெற்ற தாக்குதல்கள் காரணமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார். இதனால் இருதரப்பிலும் போர் தீவிரமாகி வருகின்ற நேரத்தில் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்ற இந்த அமைதியான காலகட்டத்தில் மத்திய கிழக்கு போரை தீவிரமாக்க ஈரான் முயல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக தனது ராணுவத்தை வலுப்படுத்தி வருவதாகவும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான உற்பத்தியை முடுக்கிவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக ஈரான் அரசாங்கம் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு அதிகளவு ஆதரவை வழங்கியுள்ளது. மேலும் ஈராக் மற்றும் ஏமனில் உள்ள தனது நட்பு போராளி குழுக்களான கவுதிகளுக்கு ஈரான் அரசு தனது ஒருங்கிணைப்பையும் விரிவுபடுத்தியுள்ளது. இதன்படி இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையானது செங்கடலை சுற்றிய ஏவுகணைகள், கடற்படை ஆயுதங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை நிலைநிறுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் அரேபியாவின் துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி வசதிகள் சம்பந்தப்பட்ட உளவு தகவல்களையும் இலக்கு பட்டியல்களையும் கவுதி அமைப்பினருக்கு IRGC வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதை தவிர அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளதுடன் ஜோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள இலக்குகளை ஈரானிய ஏவுகணைகள் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பதற்றம் அதிகரித்திருப்பது வளைகுடா நாடுகளிடையே கவலைகளை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.